திரு இப்ராஹிமுடைய பார்வை வாங்கணும். திரு இப்ராஹிம், இப்போ பாஜகவுக்கு வசதியாகும் இல்லையா? காங்கிரஸ் வாரிசு அரசியல், திமுக வாரிசு அரசியல், இந்தியா கூட்டணியில் பல கட்சிகள் வாரிசு அரசியல்னு பாஜக இந்த முழக்கங்களை எழுப்புவதற்கு இது வசதியாக போய்விடவில்லையா? திரு இப்ராஹிம், இது முழுக்க முழுக்க அபத்தமான கருத்து கார்கே. இதுக்கு முதல்ல சாட்னு காட்டினாங்கல்ல, இங்க காட்டுற இதுதான் பிஜேபியோடைய வாரிசு சாட். இன்றைக்கும் பாஜகவில் நேரடியாக பொறுப்புல வாரிசுகள் இருக்கிற சாட். இதை அவர் மறுத்து பேச சொல்லுங்க, முதல் பாயிண்ட். ரெண்டாவது, இவர் பேசினார், என்ன சொன்னாரு, எதன் அடிப்படையில் துணை முதலமைச்சர் இவர்களுக்கு கொடுக்குறாங்க, அவருக்கு எம்எல்ஏ தானே வாக்களித்தாங்க அப்படின்ட்டு. நான் ஒரே ஒரு கேள்வி அண்ணன் ஆசீர்வாத ஆச்சாரியை பார்த்து கேட்கிறேன். எதன் அடிப்படையில் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு 2014 2017 வரைக்கும் வர்த்தகம் மற்றும் அதற்கான துறை அமைச்சரை கொடுத்தீங்க, 2017 19 வரைக்கும் ராணுவத்துறை அமைச்சரை கொடுத்தீங்க, 2019 இன்றைக்கு வரைக்கும் எதன் அடிப்படையில் நிதி அமைச்சகத்தை கொடுக்குறீங்க? இதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. இவங்க என்ன நின்று ஏதாவது மக்கள்கிட்ட எலக்டோரல் பாலிடிக்ஸ், மக்கள் இடத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியா, இல்ல மக்களால் வாக்களித்து இன்றைக்கு நிதி அமைச்சராக ஆக்கப்பட்டாரா, இல்ல ராணுவ அமைச்சராக ஆக்கப்பட்டாரா, இல்ல வர்த்தக அமைச்சராக ஆக்கப்பட்டாரா? எதன் அடிப்படையில் கொடுத்தீங்க? அன்னைக்கு தெல்ல தெளிவா சொல்றாங்களே, என்கிட்ட இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்றாங்க, என்கிட்ட கேட்டாங்க நீங்க எம்பி சீட்ல நிக்கிறீங்களான்ட்டு, ஆனா நான் யோசிச்சுட்டு சொல்றேன்ட்டு. அந்த அளவுக்கு லிபர்ட்டிய அந்த பாஜக எதன் அடிப்படையில் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கொடுக்குது? இதே ராஜ்யசபா எம்பி ஆனாலும் மினிஸ்டர் ஆகலாம் அப்படின்ற ரூல் இருக்கு நம்முடைய அரசியலமைப்புல. இருங்க, எலக்டோரல் பாலிடிக்ஸ் பத்தி பேசுறீங்க நீங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படின்ற ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணீங்க. அதுக்கு நான் கேட்கிற கேள்வி, இன்றைக்கு ராஜ்யசபாவை நீங்க நாமினேஷன் பர்சன் பேசுனீங்கன்னா அதுக்கும் என்கிட்ட பாயிண்ட் இருக்கு. சரி, ஒரு பாயிண்ட் விட்டுருங்க. இன்னொன்னு, கடைசியா 2024 தேர்தலில் 112 பேர், கிட்டத்தட்ட 112 பேர் வாரிசுகளாக நாடாளுமன்ற தேர்தலை இந்த பாஜகவின் ஆட்சியில் நாடாளுமன்ற தேர்தலை களம் கண்டாங்க. அதுல 23.8% பேர் வாரிசுகள். அதுல 62 பேர் இன்றைக்கு வாரிசுகளாக ஜெயித்திருக்கிறார்கள் பாஜகவினர். இதை தாண்டி இந்தியால அதிகபட்சமாக துணை முதலமைச்சரை கொண்டிருக்கிறது பாஜக கட்சி. 15 துணை முதலமைச்சரை கொண்டிருக்கிறது. பீகார், ஒடிசா, உத்தரப்பிரதேசம் இது போன்ற மாநிலங்கள்ல 2 துணை முதலமைச்சர் வச்சிருக்கிறது பாஜக கட்சி. இதற்கெல்லாம் இங்க என்ன பதில் சொல்ல போறாரு அண்ணன் ஆசீர்வாதம் ஆச்சாரி? இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஒரு கேள்வி. வாரிசு அரசியலை பத்தி எல்லாம் பேசிட்டு வந்தீங்க. நீங்க என்ன சொல்றீங்க, நேருடைய குடும்பத்தை பத்தி பேசுறீங்க. மேனகா காந்தியை கூப்பிட்டு வச்சு அவருக்கு வாரிசு அரசியல் அன்னைக்கு வரலையா? அவருடைய மகன் வருண் காந்திக்கு இன்னைக்கு பாஜக பொறுப்பு கொடுக்குறீங்களே, அது வாரிசு அரசியல் இல்லையா? அப்ப நீங்க கொடுத்தா அது வாரிசு அரசியல் இல்ல. இதே பாஜக அல்லாத வேற எந்த கட்சி கொடுத்தாலும் அது வாரிசு அரசியல். இது எப்படி எடுத்துக்க முடியும்? துணை முதலமைச்சரா அவர் நான் சொல்லி முடிச்சிடுறேன். துணை முதலமைச்சரா அவர் ஏன் ஆக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்களுக்கு இருக்க காழ்ப்புணர்ச்சி ஒண்ணே, சனாதனத்தை நேரடியா தாக்கி பேசுறாரு அப்படின்னு ஒரு கருத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதோடைய வன்மத்தின் கீழே தான் பேசுறாங்க. நான் இப்ப தெளிவா சொல்றேன் கார்கே, 2024 நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேர்தல் பிரச்சார கூட்டங்களையும் சரி, அதற்கு முன்பாக இருந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலும் சரி, இந்திய நாட்டு பிரதமர் ஒரு எம்எல்ஏ, இவங்க சொல்றாங்கல்ல ஒரு எம்எல்ஏக்கு ஏன் துணை முதலமைச்சர் கொடுத்தீங்கன்னு, ஒரு எம்எல்ஏ பேரை தொடர்ந்து உச்சரித்தார் என்றால் அது உதயநிதி ஸ்டாலின் பேர் தான் உச்சரிச்சார். உத்தரப்பிரதேசல உச்சரிச்சாரு, மத்திய பிரதேசல உச்சரிச்சாரு, எல்லா பிரச்சார மேடங்களையும் உச்சரிச்சாரு. அதை விட்டுட்டு அவர் தலையெடுத்தா காசு, கையெடுத்தா காசு, எத்தனை பேச்சு பேசினாங்க. இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சாரா? இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டீங்க. நேரடியா உங்களுடைய கருத்து என்ன? நான் 2 பாயிண்ட் தான். உங்களுடைய மாநிலங்கள்ல எல்லாத்துலயும் துணை முதலமைச்சர் 15 மாநிலங்கள்ல அதிகபட்சமா பாஜக வச்சிருக்கா இல்லையா? பதில் சொல்லுங்க. நான் பதில் சொல்றேன். அதாவது நீங்க ஒரு பட்டியலே படிச்சீங்க அண்ணா இப்ராஹிம், நீங்க ஒரு பட்டியலே படிச்சீங்கன்னா, ஆனா பாஜகவுடைய யார் யாரெல்லாம் வாரிசு இருக்காங்களோ அவங்க எம்எல்ஏவா தான் இருக்கிறாங்க, எம்பிகளா தான் இருக்கிறாங்க. யாருக்குமே அப்பா இருக்கும்போது அதே ஆட்சியில அவருக்கு மந்திரியாவும் ஆகல, துணை முதல்வராகவும் ஆகல. தயவு செய்து உங்களுடைய அந்த லிஸ்ட இன்னொரு தடவை டேலி பண்ணி பாத்துப்போங்க. அடுத்தது சனாதனம் பத்தி பேசினாரு. உண்மையில ஜேபி நட்டா அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு சார்.
சார் வேது பிரகாஷ் கோயல் இறந்து போய் பல வருஷம் கழிச்சு தான் பியூஷ் கோயல் அரசியலை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா அது என்ன வாரிசு அரசியல்ல இருக்க போகும்போது சார் நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. வாரிசு அரசியல் ஏன் கொண்டு வர கூடாதுன்றீங்க? நான் கேக்குறேன் ஆசீர்வாதம், நான் கேக்குற ஒரே பாயிண்ட், ஏன் வாரிசு அரசியல் கொண்டு வர கூடாது? வாரிசு அரசியல் கொண்டு வர கூடாதுன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? கார்கே இல்ல அந்த கேள்விக்கு பதில் வாரிசு அரசியல் ஏன் கொண்டு வர கூடாது சொல்லுங்க. கார்கே நான் ஒன்னு கேக்குறேன். அடுத்தது இது சனாதன பத்தி பேசினாங்க நான் சார் பதில் சொல்றேன் சார். ஆசீர்வாதம் ஆச்சாரி சார் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க வாரிசு அரசியல் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, அதற்கு காரணம் என்ன? அதை சொல்லுங்க. சார் வாரிசு அரசியலை மக்கள் விரும்புகிறார்கள். இது முடியரசு இல்ல சார், இது குடியரசு. அந்த பேசிக்கே நீங்க மறந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. அப்ப உங்க கட்சியில வாரிசு அரசியல் வச்சிருக்கீங்கல்ல, அதுதானே நாங்க கேக்குறோம். ஏங்க வாரிசு அரசியலை பத்தி கொண்டு வரக்கூடாதுன்னா உங்க கட்சியில வாரிசு அரசியல் கொண்டு வராதீங்க. கார்கே நான் தமிழ்ல தான் பேசிட்டு இருக்கேன், நான் ஹிந்திலேயோ உருதுலயோ பேசிட்டு இருக்கல. நான் தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஹிந்தியே எனக்கு தெரியாது, உருது தெரியாது, தமிழ் மட்டும் தான் எனக்கு தெரியும். நான் கேக்குறேன், பாஜகவுல ஒரு எம்எல்ஏ வந்தா அத மக்கள் ஏத்துக்கிட்டா அது ஓகேன்றீங்க, இல்லனா இது குடியரசா முடியரசான்னு கேக்குறீங்க அப்படின்றார். கார்கே அப்படி கிடையாது கார்கே. அதாவது அந்த லிஸ்ட் படிச்சார் இல்லீங்களா, அப்பா உயிரோடு இருக்கும்போது முதலமைச்சராகவோ அமைச்சராக இருக்கும்போது மகனும் அமைச்சர் ஆனாரா துணை முதல்வர் ஆனாரா, இதுதான் கேள்வி. இந்த கேள்வியை நீங்க நைஸா அதை ஒதுக்காதீங்க. ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் ஜஸ்ட் ஹாஃப் a மினிட்ல முடிச்சுக்கிறேன். சனாதனம் பத்தி பேசினார் இல்லீங்களா, உண்மையிலேயே டெல்லி, உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா, குஜராத்ல இவரு சனாதனம் பத்தி பேசினார் இல்லீங்களா, அதனாலதான் எங்களுக்கு பம்பர் ஓட்டு கிடைச்சிச்சு. எல்லா சீட்டுகளையும் நாங்க ஜெயிச்சோம் இல்லீங்களா, அது காரணம். அதனால தயவு செய்து உத்தரப்பிரதேசத்துல ஜெயிச்சீங்களா? இல்ல கேள்வி உத்தரப்பிரதேசல எப்படி தோத்தீங்க? அதனாலதான் தோத்தீங்க சார். உத்தரப்பிரதேசத்துல நாங்க தோக்கல, அமைதின்ற ஒரு தொகுதியை வச்சு நீங்க பேசாதீங்க. நார்த் இந்தியாவை ஸ்வீப் பண்ணிருக்கோம். தொகுதியில நின்று ராகுல் காந்தி ஜெயிக்கிறாரு. ஓகே ஒரு விஷயம் நான் கேக்குறேன், ஒரு பாயிண்ட் சொல்றீங்க. இந்த கருத்தெல்லாம் சொன்னாங்க இந்தியா கூட்டணி, ராகுல் காந்தி 2 இடத்துல ஜெயிச்சிட்டாரு. நீங்க பெரும்பான்மை எடுத்து கூட பிடிக்க முடியல. சமூக நீதி பேசுறவங்க தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணி எதிர்க்கட்சியா இருக்குது. எதிர்க்கட்சிக்கு தேவையான பெரும்பான்மை நாங்க வச்சிருக்கோம். எம்பி எங்களுக்கு கிடைச்சதுனால தான் நாங்க இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்து. சரி ஓகே, அத விவாதிக்கலாம். திரு கார்த்திகேயனுடைய பார்வையை ப்ளீஸ். பீகாரும் துணை இல்லாம இந்த வார்த்தையை சொல்லுங்களேன். இல்ல நம்ம திரும்ப பேசுவோம் ப்ளீஸ். முதல் பார்வைக்காக திரு கார்த்திகேயன், ஆட்சியில் இருக்கும்போது பல விஷயங்கள் சாதகமா இருக்கும், ஆனா சாதகம் மட்டுமே இருந்துன்னு சொல்ல முடியாது இல்லையா? சவால்கள் அப்படின்னா அது எலெக்ஷனுக்கு போறப்ப தான் தெரியும் அப்படின்றதுதான் அதிமுக வெளிப்படுத்துது. உதயநிதியின் முன் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, கட்சி ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும்? இப்போ நம்ம இந்த துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது என்பது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிந்தது தான். அது ஒரு அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்படாத பதவி. அந்த எலிவேஷன் என்பது ஒரு ஸ்மூத் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர். அரசு அடுத்த கட்டமாக அந்த அவர் கையில் ரெயின்ஸ் மாறுது. அவர் தலைமை ஏற்கப் போகிறார் என்பதற்கான ஒரு சமிங்கையில் நேரடியாக சொல்லக்கூடிய விஷயம்தான் திமுகவின் அடுத்த தலைமையை எடுக்க போகிற உதயநிதி அப்படின்றது தான் நம்ம இதில் புலப்படுது. இன்னைக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்க வேளையில் அரசு ஆணையாகவே வெளியிடப்பட்டு விட்டது. கேபினெட்டில் 3வது இடத்தில் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆட்சியிலும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி திமுகவை வழிநடத்தக்கூடிய அடுத்த தலைமையாக உதயநிதி கையில் எடுக்கிறார் அப்படின்றதுதான். அப்போ அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடியது ஆட்சி நிர்வாகத்திலும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி கட்சி ரீதியாகவும் சரி திமுகவினுடைய அடுத்த 2ஆம் கட்ட 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயார்படுத்துவது, மக்களுடைய திருப்தி அதிருப்தி இதுகளை எல்லாவற்றையுமே எவ்வாறு இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அதை சரி செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை அதுதான் அவருக்கு முன் இருக்கக்கூடிய பெரிய சவால். ஏன்னா இதற்கு முன்பு இப்போ கடந்த 3 ஆண்டுகளாக எடுத்த முடிவுகள் எல்லாமே உதயநிதி ஒப்புதல் இல்லாமலோ இல்ல உதயநிதிக்கு ஒரு மாற்று பார்வை இருக்கணும் எல்லாம் அர்த்தம் கிடையாது. அவரும் அந்த மந்திரி
சட்டசபையில் 2022 இருக்கக்கூடியவர் தான். அவர் வந்து அவருடைய தகப்பனாராக இருக்கக்கூடிய திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவோடும் அவர் உடன்பட்டு தான் போய்க்கிறார். அது வந்து ஒரு கூட்டு ஒரு மந்திரி சபைன்றது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. அந்த அப்போ புதிய திசையில எல்லாம் ஒரு போக போறது இல்லை. ஆனால் என்னன்னா இன்னும் கொஞ்சம் வீரியம் பெறும் ஒரு அமைச்சர் ஒரு இளைஞர் வந்து வரும்பொழுது அவருக்கான புதிய சிந்தனைகள் நம்ம தொடர்ந்து வலியுறுத்துவதே ஏன் வந்து வயதானவர்கள் வந்து இல்ல வந்து மூத்த தலைவர்கள் வந்து இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று சொல்வதற்கான காரணமே புதிய சிந்தனை வேண்டும். இளைஞர்கள் ஒரு துடிப்பான ஒரு புதிய சிந்தனையோடு வேகத்தோடு பணியாற்றக்கூடியவர்கள் அரசியல் கட்சி ரீதியாகவும் சரி அரசு ரீதியாகவும் சரி மூத்த தலைமுறை வந்து இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று சொன்னது என்பதா ஒரு இன்ஃபியூஷன் ஆஃப் நாவல்டி ஒரு யங் எனர்ஜி வந்து தேவை. அது ஆட்சிக்கும் தேவை கட்சிக்கும் தேவை. அதை வந்து செய்வதற்காகத்தான் வந்து தொடர்ந்து எல்லா கட்சிகளிலுமே சரி அரசு ரீதியாகவும் சரி அமைப்புகளில் கூட எல்லோருமே சொல்வதற்கான காரணம் மாற்றம் என்பது வரும்போது தான் அதுல புதிய சிந்தனை பிறக்கும், அதுல பன்முகத்தன்மை இருக்கும், அதுல புதிய கருத்துக்கள் உள்வாங்கி பல நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியும். அப்படின்றதுனால தான் எல்லா கட்சிகளோ அமைப்புகளோ தனியார் அமைப்புகளில் கூட வந்து பெரிய நிறுவனங்களில் கூட மாற்றம் ஒரு கட்டத்தில் வந்து வருவதற்கான காரணம் அதுதான். அவரோட சிந்தனை அவர்கள் தொழில் செய்யும் முறை எல்லாவற்றிலுமே ஒரு மாறுபட்ட சிந்தனை இல்லை ஒரு புதிய சிந்தனை பிறக்கும் அப்படின்றதுக்காக தான் சொல்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.